ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செவியகரா யூடியூப் சேனல். நான் வினிதா. இன்றைக்கி யாருக்கு இந்த நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு தானே யோசிச்சுட்ருக்கீங்க. சொல்கிறேன், டிகிரி படித்த எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ டிகிரி, போஸ்ட் கிராஜுவேஷன், பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் அண்ட் எம்சிஏ படித்தவங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு இருக்குது. சரி, இதை யார் நமக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி ஜாப்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஓகேவா? யார் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது ஏஐசியிலேருந்து தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. பட் சேலரி பார்த்திங்கன்னா 50,925 இருந்து 96,765 வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. நான் டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன். சரி, என்னென்ன ஜாப் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாமா? மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் தான் 3 ஜாப் வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று ஐடி, அதில் 20 போஸ்ட் இருக்குது. ஆக்சுவரியலில் 5 போஸ்ட் இருக்குது. ஜென்ரலைஸ்டுக்கு 30 போஸ்ட். டோட்டலாக எனக்கு 55 மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாமா ஒவ்வொன்றுத்துக்கும்? சரி, ஃபஸ்ட்டு இப்போ ஐடி கேட்டகரிக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா ஜஸ்ட் டிகிரி பண்ணியிருந்தாலே போதும். டிகிரி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின், நீங்கள் எதில் டிகிரி பண்ணியிருந்தாலுமே ஐடி ஜாப்க்கு எலிஜிபிள் தான். ஆக்சுவரியலுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லைனா ஆக்சுவரியல் சயின்ஸ், எக்கனாமிக், இல்லைனா ஆப்ரேஷன் ரிசர்ச், இதில் எது பண்ணியிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் ஆக்சுவரியலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. அப்படி இதில் இந்த கேட்டகரி இல்லாமல் வேறு எதுலையாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க 2 பேப்பர் எக்ஸ்ட்ரா ஐஏஐலேருந்து இன்ஸ்டியூட்லேருந்து படிச்சிருக்கணும் ஆக்சுவரியல் சயின்ஸுக்கு. சரி, அடுத்தது ஜென்ரலைஸ்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் எதில் பண்ணியிருக்கணும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில். அதை தவிர்த்து எம்சிஏ பண்ணவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரி, அடுத்தது எசென்சியல் ஸ்கில்லுன்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த 4 வெரைட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டு, நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இந்த 4லேருந்து ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்தால் கூட உங்களுக்கு போதும். அதுவே எசென்ஷியல் ஸ்கில். டிசைரபிள் ஸ்கில் பார்த்தீங்கன்னா இந்த 4ல் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுடைய டிசைரபிள் ஸ்கில். ஓகேவா? இதெல்லாம் அவங்க எதிர்பார்க்குறது. இந்த 4 கேட்டகரிக்கும் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய இருக்குது இல்லையா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயே நிறைய இருக்குது இல்லையா, அது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். நான் வெப்சைட் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க என்னென்ன கேட்டகரி இதுக்குள்ளே இருக்குங்கிறது. சரி, நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஆன்லைன் எக்ஸாம் தான், ஆனால் அப்ஜெக்டிவ் இருக்குது, டிஸ்கிரிப்டிவும் இருக்குது. மொத்தமாக எனக்கு 150 மார்க்ஸுக்கு நடக்கும். 150 மினிட்ஸ், அதாவது 2.5 ஹவர்ஸ் நடக்கும். இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 60% இருந்தாலும் போதும். அதாவது எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்னால் 60% எடுத்தால் போதும். ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்குலாம். பட் 55% போதும் எஸ்சி, எஸ்டிக்கு, பிடபிள்யூபிடிக்கு. இதில் நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்குது. 1/4 அப்ஜெக்டிவ்க்குலாம். டிஸ்கிரிப்டிவ்க்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. அந்த மாதிரி கொஷின் நீங்கள் எதாவது லெஃப்ட் பண்ணி அதாவது அட்டன் பண்ணாமல் வந்திருந்தாலும் அதுக்கு நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. சரி, இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு இன்டர்வியூ இருக்குது. இதில் நீங்கள் 25 எடுத்தாலே போதும். எக்ஸாம் சென்டர் தமிழ்நாடுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தான் எக்ஸாம் சென்டர். இதுதான் எனக்கு செலெக்ஷன் ஆஃப் மெத்தடு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு என்னென்ன பேட்டர்னில் எனக்கு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜெர்னலிஸ்ட்டுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 அப்ஜெக்டிவ், லாஸ்ட்டு இங்கிலீஷ் டெஸ்ட்டு மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ். இந்த அப்ஜெக்டிவில் என்னென்ன கேட்குறாங்கன்னா டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கு, இங்கிலீஷ் லாங்குவேஜு, அப்புறம் ஜென்ரல் கரண்ட் அஃபேரு, இன்சூரன்ஸ் அவேர்னஸ்ஸு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு அண்டு கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர். இதெல்லாம் எனக்கு அப்ஜெக்டிவில் இருக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின், எவ்வளோ மார்க்ஸ்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அக்ஷோரியலுக்கும் இதுவும் சேம் தான். இதில் எக்ஸ்ட்ரா என்ன இன்க்ளூட் ஆகும்னா ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் எனக்கு இன்க்ளூட் ஆகும். நம்ம என்ன சப்ஜெக்டில் படிச்சிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 60 மார்க்ஸ் வரும். 60 கொஷின் எல்லாம் 1 மார்க் தான். சரியா? டிஸ்கிரிப்டிவ் மற்றது எல்லாமே சேம் தான். பட் நம்பர் ஆஃப் கொஷின் மட்டும் அதுக்கும் ஜெர்னலிஸ்ட்டுக்கும் அக்ஷோரியலுக்கும் டிஃபர் ஆகும். மற்றபடி இதில் எக்ஸ்ட்ரா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுடைய சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 60 மார்க்ஸ் வரும். இதுதான் ஜெர்னலிஸ்ட்டுக்கும் அக்ஷோரியலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். சரிங்களா? சரி, டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கிலீஷ் டெஸ்ட்டு, இது மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். இது கண்டிப்பாக இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். அது 30 மினிட்ஸ் எழுதணும். இதுதான் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டுத்துக்குமே. சரி, அடுத்தது ஒன்று ஐடி இருக்கு இல்லையா, இன்ஃபர்மேஷன், அது பார்க்கலாம். அதுலேயும் எனக்கு அக்ஷோரியலில் கொடுத்த மாதிரியே தான்
ப்ரொஃபஷ்னல் நாலேஜும் கண்டிப்பாக இருக்கும். பட் இதில் எவ்வளோ இருக்கும்னா 100 இருக்கும். அதில் 60 தான் சொன்னோம் இல்லையா ஆக்சுவரியலில். இதில் வந்து ஐடிக்கு வந்து 100 கொடுத்துருக்காங்க. இந்த 5th கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரியா? மீதி எல்லாமே அதில் இது டிஃப்ரெண்ட் என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் கொஷின் மட்டும்தான் டிஃப்ரெண்ட், மீதி எல்லாம் சேம் தான். இதில் பே ஸ்கேல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது 3 கேட்டகரிக்குமே சேம் பே ஸ்கேல் தான். 50,925லேருந்து 96,765 வரைக்கும் இருக்குது. 3 கேட்டகரிக்குமே சேம் பே ஸ்கேல் தான். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. சரி, ஏஜ் லிமிட் பார்க்கலாமா? இந்த 3 கேட்டகரிக்குமே சேம் ஏஜ் லிமிட் தான். 21லேருந்து 30க்குள்ளே இருக்கணும். பட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸு, ஓபிசிக்கு 3 இயர்ஸு, பிடபிள்யூபிடிக்கு வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸு, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 15 இயர்ஸு. எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு கவர்மெண்ட் பாலிசியை ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். சரி, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது. அதர் கேண்டிடேட்டுக்கு 1000 rupees ஃபீஸ். இது நம்ம எப்படி பே பண்ணோம்னா ஆன்லைன் மெத்தடு தான். பட் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன் தான் பண்ணணும். அதோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னா January 30 ஓப்பன் ஆகிட்டு எப்போ எண்ட் ஆகும்னா February 20 தான் எனக்கு லாஸ்ட் டேட்டு. நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது. எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. மார்ச் இல்லைன்னா ஏப்ரலில் வந்து 2025 மார்ச் ஆர் ஏப்ரலில் வந்து எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ நான் டீட்டெயில்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் லிங்க்கில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிகிரி படித்த எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? இது மோர் இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஏன்னா எந்த டிகிரி பண்ணியிருந்தாலுமே இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.